விமல் சார், உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது தான், ஓகே இவரு எவ்வளோ நல்ல படங்கள் குடுத்திருக்காரு, எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அ இப்போ நீங்க வந்து ஒரு 2 கேள்வி இருக்கு என்கிட்ட. நீங்க தவறவிட்ட படங்கள், ஐயோ! இந்த படத்துல நான் நடிக்க வேண்டியது ஆனா மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற படங்கள் ஏதாவது இருக்கா? அண்ட் ம் எந்த எதுவுமே இல்ல. இந்த படங்கள்ல நம்போ நடிச்சிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாரி, இல்ல இந்த மாரி படங்கள்ன்ட்டு இல்ல. அ இந்த இந்த இடத்துல நான் புரியுது. இதுல நடிக்கல ஏன்? தேவையில்லாம இதுல நடிச்சிட்டோமேன்னு எந்த படம் இருக்கு? ம். அது இருக்கு. ஓகே. எந்த ஃபேஸ்ல சரி நீங்க படம் பேர் சொல்ல வேண்டாம். பட் இந்த டைம்லலாம் நான் கொஞ்சம் கிரியேட்டிவ் சாய்ஸ் கொஞ்சம் சரியா எடுக்கலையோ அப்டின்ட்டு தோணுன படம். அது வந்து நான் கதை கேட்டு என்னோட இஷ்டத்துக்கு பண்ண படம்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருந்துச்சு. இது வந்து வேற ஒருத்தரோட இப்ப இந்த படம் பண்ணுங்கன்னு ஒரு அன்புல பண்ணிருவோம். இல்ல ஒரு வற்புறுத்தல்ல பண்ணிருவோம். இல்ல பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம படம் மாத்திருக்கு. அந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லா கேர்ஃபுல்லா. ஏன்னா எப்போ நானே யார் சொன்னாலும் கேட்காம நல்லதோ கெட்டதோ நானே கதை கேட்டு நான் கொஞ்சம் அப்படின்னா படம் நல்லா இருந்தால் ஓடும். இருக்கிறதுலே கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நம்மளே இது பண்ணாலும் நம்மளோட பேரில் போயிருக்கோம். ஓகே.